Okay, good evening, children. Question number 8 or Kapapam. The minimum number of bits required to represent the hexadecimal number ACE is. And நீங்க இதை என்ன செய்யணும்னு சொன்னா இதை பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா பைனரியில கன்வெர்ட் பண்ணினோம்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை டிஜிட் அங்க தேவைன்னு சொல்லி அந்த டிஜிட்டை போட்டு விட்டா சரி. சரிண்ணே? ஓகே, இதை நாங்க ஒரு செக் பண்ணுவோம். ACE இது வந்து பேஸ் 16ல இருக்குது. இதை நாங்க என்ன செய்வோம்? பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். பைனரிக்கு நாங்க இதை கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் E என்றது எத்தனை எவ்வளவு? E என்றது 14, C என்றது 12, A என்றது 10. சரியா? 10 வந்து எப்படி 8 2 தான் என்ன 10 முடியுது. சோ பைனரில எழுத அப்படி வரும். சரியா? அடுத்தது இதுக்கு எப்படி வரப்போகுது? 8 4 மற்றது ரெண்டும் இப்படி வரும் 0 வரும். இது வந்து எப்படி வரப்போகுது? 8 4 2 1 1 1 0. சோ உங்களுக்கு இவ்வளவு ரிப்ரசன்ட் பண்ண எத்தனை டிஜிட் தேவையா இருக்குது? சொல்லுங்க. 12. இதுல 4 இதுல 4 இதுல 4. சப்போஸ் இதுல முன்னுக்கு 0 வந்துண்டா அத நாங்க வந்து 0 வரை இல்ல அத எடுத்துட்டோம். Answer for this question: the minimum number of bits required to represent hexadecimal ACE என்றது fourth one என்ன? Okay, fourth one 12. What is the decimal equivalent of 101011? 43. 43. Calculate பண்ணிட்டீங்க. Okay, very good. ரைட், இதுல பாருங்க என்னென்ன வேல்யூஸ் வருது. 1 இருக்கு, ஓகே. 2 இருக்கு, ஓகே. 4 வந்து 0, 8 இருக்கு, 16 0, 32 இருக்கு. என்ன? 32 இருக்கு. சோ 32 8 வந்து 40, 42, 43. So answer is 43. சரியா? எல்லாடி போனா நீங்க எப்படி எடுத்து போட்டு பெருக்கி பார்க்கணும். இது swap. இந்த மெத்தட் ஈஸி, ஷார்ட் மெத்தட். அடுத்தது 2 megabytes contains. இத போல ஒரு क्वेश्चन முதல்ல பார்த்தனாங்க. Second one is correct. two megabytes வந்து நாங்கள் இத சொன்னா 2 into
1024 KB ன்னு சொல்லலாம். என்ன கிலோ பைட்ஸ் ன்னு பேரு. இத பைட்ஸா மாத்திக்கல 2 into 1024 into 1024 இவ்வளவு பைட்ஸ் ன்னு பேரு. சரியா? இவ்வளவு பைட்ஸ் ன்னு பேரு. இவ்வளவு பைட்ஸை நாங்க என்ன செய்வோம்? இத எப்படி எழுதலாம்? 2 to the power 1 into 2 to the power 10 into 2 to the power 10 into இவ்வளவு பைட்ஸ் எழுதுறது. அது சரியா? பாருங்க. சரியா? அப்ப இவ்வளவுத்தை நாங்க மல்டிப்ளை பண்ணா என்ன வர போகுது? 2 to the power 21 bytes என்று வர போகுது. 2 to the power 21 bytes என்று வர போகுது. So the answer is the answer for the question is okay, second one is correct. A student borrowed 50 rupees from his friend and paid it back completely into 2 installments, right? A and B of the following could be the binary equivalent of the installment. சரியா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन போடுறான். என்ன மாதிரி சொன்னா ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஓகே தேர்ட் ஒன் ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்ன செய்யறாரு சொன்னா 50 ரூபாய் கடன் வாங்குறேன் ஒருத்தர்கிட்ட. சரியா? 50 rupees கடன் வாங்குறேன். அதான் 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறேன். 2 இன்ஸ்டால்மெண்ட் சொன்னா என்ன 25 கொடுக்கலாம், அல்ல போனா 35 50 கொடுக்கலாம், அல்லது போனா 10 40 இப்படி ஏதோ 2 இதெல்லாம் கொடுக்குறேன். இப்ப கீழே பாருங்க பைனரியில காட்டியிருக்காங்க. சரி, பைனரி வேல்யூல காட்டியிருக்காங்க அந்த கடன் அவர் கொடுத்த இன்ஸ்டால்மெண்ட். சரியா? ஏ என்ற இன்ஸ்டால்மெண்ட் பி என்ற இன்ஸ்டால்மெண்ட் பைனரியில காட்டியிருக்காங்க. எனக்கு என்னண்டா எந்த ரெண்ட கூட்டினால் அந்த பைனரி வேல்யூ கிடைக்கும் மட்டும் பார்க்கணும். என்ன எந்த ரெண்டா கூட்டினா அந்த பைனரி வேல்யூ கிடைக்கும் மட்டும் பார்க்கணும். ஓ இங்க பாருங்க, இதுல ஓகே ഇതിന്റെ വാല്യൂ പാപം இந்த b னுடைய வேல்யூவை பாருங்க. ரெண்டையும் கூட்டி போட்டு நீங்க கணக்கான கூட்டி போட்டு செய்யலாம். எல்லாம் போனா இதோட வேல்யூவை பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியும் 1 2 4 8 4 8 மோட்ல இருக்கு. சோ அப்ப இது 12. இதுக்கு பாப்போம். இது 2 4 இல்ல 8 இல்ல 16 இல்ல 32 இருக்கு. சோ 32ம் 2ம் 34. சோ 34ம் 12 கூட்டினா 50 வருமா? வராது. என்ன 50 வராது. சோ என்னன்னு வர போகுது? 34 இதுவும் கூட்டினா உங்களுக்கு 46 தான் வர போகுது. சோ இது விட இல்ல. இத பாப்போம். எல்லாமே 1 1 1 இருந்ததுன்னு சொன்னா எவ்வளவு வேல்யூ? இது 12, இது 3, சோ இது 15. இத பாப்போம் 35. இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சு oh yeah 35. so இப்ப 35 15 சேர்ந்தா 50 என்று வரும். இத ஒன்று கூட்டி போட்டு பார்க்கலாம். எல்லாம் போனா ஒவ்வொரு வேல்யூ மேல எடுத்து போட்டு பார்க்கலாம். பைனரி எடிஷன் தெரியாட்டி டக்குன்னு இப்படி எடுத்து போட்டு பார்க்கலாம். சரியா? ரைட். சோ அப்ப இதுல விட வந்துட்டுது. இதுல இன்னொன்று இதையும் செக் பண்ணி பார்ப்போம். இது உங்களுக்கு தெரியும் 10. இது வந்து 7 7
So இது 8, 16, 32. 32 7 41 41 சரியா 32 7 sorry 32 7 39 sorry 39 32 நான் 34 நினைக்கிறேன் 32 49 49 10 வந்து sorry 30 இது 32 பிள்ளைகள் இது 7 32 7 39 39 இது 10 சேர்ந்து 49 என்று வேற சரியா 49 என்று வேற சோ அப்ப இது வேற அதே போல இப்படி பாத்தீங்கன்னா ஓகே நாங்கள் இந்த விடைக்கு போவோமா தேர்ட் ஆன்சருக்கு போவோம் ரைட் அடுத்தது பெறுவா ASCII வேல்யூ ASCII வேல்யூ வந்து A இனுடைய ASCII வேல்யூ இது எனிதான் நாங்க படிக்க போறோம் ஆனா இதை செய்யலாம் A இனுடைய ASCII வேல்யூ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 65 ன்னு சொல்றேன் சரியா 65 ன்னு சொல்றேன் ரைட் so இத வந்து பைனரியில ரெப்ரசன்ட் பண்ணு so the ASCII code of the character A is 65 which one of the following represents the character A binary the character A பைனரியில சொன்னா என்னன்னு வேற வரும் நாலாவது விட வேற உங்களுக்கு தெரியும் 65 ன்னு சொல்றது என்னன்னு சொல்லலாம் 64 plus 1 64 என்ற டிஜிட் ஓன்ல இருக்கணும் மற்றது 1 என்ற டிஜிட் ஓன்ல இருக்கணும் இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வர போகுது 6 வர போகுது இதை இல்லாட்டி போனா நீங்க என்ன செய்யணும் வளமையான மெத்தடுக்கு போங்க சரி இது கண்டுபிடிக்க கஷ்டம்னு சொன்னா வளமையான மெத்தடுக்கு போங்க usual method is 65 ரெண்டால டிவைட் பண்ணினா 32 remainder 1 இத 2 ஆல டிவைட் பண்ணுவோம் 16 remainder 0 again divide by 2 8 remainder 0 4 remainder 0 2 remainder 0 1 remainder 0 so அப்ப இத அப்படி எழுதுனீங்கன்னு சொன்னா என்ன வர போகுது 1 0 0 0 0 0 1 வரும் சரியா இது வந்து பைனரிக்கு 65 மாத்தினா இது யூசுவல் மெத்தடால அப்படி போகலாம் ரைட் okay sir first one 1 0 1 0 first one sir 1 1 1 1 இவ்வளவு ஆட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் 1 0 plus 0 0 0 plus 1 1 தெரியும் 1 plus 1 என்ன வரும் 1 0 அப்படிதானே 1 plus 1 plus 1 is equal to 1 1 அத பத்தி கொண்டு செய்வோம் இது என்ன வர போகுது 1 1 வந்தா என்ன நடக்க போகுது 0 இங்க போட்டுட்டு 1 கொண்டு வரும் திருப்பி 1 சேர 0 இங்க வரும் அப்புறம் திருப்பி 1 கொண்டு வந்து இங்க போட 1 1 so answer is first one है ना okay பவின் and போட்டுடியல் சிலபஸ்ல இல்லாதபடியால நான்
இத போடுறேன்னா விளங்கப்படுத்தணுமா இதை யாராவது? ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பைனரி அடிஷன் யாராவது விளங்கப்படுத்தணும்னா சொல்லுங்க. இதை ஞாபகத்துல வச்சுக்கொண்டீங்கன்னா சரி, அதன்படி செய்தீங்கன்னா சரி. ஓகே, இதுல क्वेश्चन நம்பர் 6 பாப்போம். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Second one. Yes, second one is correct. 2 GB of memory is equivalent to already நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 2 GB வந்தேன்னு சொன்னா 2 GB is equal to right 2 into 1024 இவ்வளவு என்னதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும்? MB க்கு ஈக்குவலண்டா இருக்கும். சோ அப்ப இது 2 to the power 1 2 to the power 10 MB. So the answer is 2 to the power 11 MB. Our second one is correct. So then the octal equivalent of binary 11001 is first one. Yes. Papa, check பண்ணி பாப்போம். One 11001 base 2. சரியா? இது வந்து எதுக்கு? இது வந்து பைனரியில இருக்கு. இதனுடைய ஆக்டல் ஈக்குவலன்ட் தான் கேக்குறாங்க. என்ன ஆக்டல் வேல்யூவை கேக்குறாங்க. நீங்க என்ன செய்யணும்? ரைட் சைடுல இருந்து 3 டிஜிட்டா டிவைட் பண்ணணும். என்ன 3 டிஜிட்ஸா டிவைட் பண்ணுவோம். சரியா? ஓகே, சோ அப்ப இதுக்கு இந்த இதனுடைய 001 is equal to இதனுடைய டெசிமல் வேல்யூ வந்து 1. சோ இத 3 டிஜிட் இத முன்னுக்கு 0 இருக்குன்னு யோசிங்க. சரி, இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1 இது 2. சோ 3 டெசிமல் வேல்யூ வந்து 3. ஆகவே 31 என்றது ஆக்டல் வேல்யூ. இதனுடைய ஆக்டல் வேல்யூ 31 base 8. சரியா? 31 base 8 என்று வரும். செகண்ட் ஒன் சரியா? செகண்ட் ஒன் வந்து சரியான விடை. Which of the following is the largest? Fourth one. பார்க்கவே தெரியுது. fourth one பார்க்கவே தெரியுது. என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் இந்த வேல்யூ இது வந்து 1 இது 2 இது 4 இது 8 இது 6 இதுல போடுவோம். இங்க இருக்கும். இது வந்து 1 இது 2 இதனுடைய வேல்யூ 4 இதனுடைய வேல்யூ 8 இது எவ்வளவு 16 32 இது 64 சரியா? அப்ப உங்களுக்கு தெரியணும் இது 64 ன்னு சொன்னா அதுக்கு அடுத்த வேல்யூ 32. என்ன அடுத்த வேல்யூ 32. இந்த இடத்துல 32 இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல, ஆனா இதுல இருக்குது. சோ அப்ப 64 32 வந்தோடனே என்ன நடக்கும்? அந்த வேல்யூ டக்குன்னு கூடிட போகுது. அவ்வளவு 64 32 பெறவே இந்த வந்துடும்
96 வந்துரும் என்ன 96 வந்துரும் அப்ப இதுதான் உங்களுக்கு பெரிய வேல்யூ வரப்போகுதுன்றது எனக்கு விளங்கிடும் அதை அப்படி வச்சுக்கொண்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அல்லது போனா நீங்க ஒவ்வொன்றுடைய வேல்யூவும் எடுத்து பார்க்கணும் சரியா ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வந்தாதான் சரியா வேற சார் சொல்லுங்க முன்னுக்கு இருக்கிற நம்பர் வந்து 1 வந்து டிகிரிஸ் ஆச்சுன்னா கண்டுபிடிக்கலாம் தானே சார் ஓ ரைட் அதான் முன்னுக்கு இருக்கிற 1 வந்து கூடிக்கொண்டு போச்சுன்னா கண்டுபிடிக்கலாம் தானே சார் அதான் இப்ப சொன்னேன் இதுல வந்து 1க்கு பிறகு 0 இருக்கு இதுலயும் 1க்கு பிறகு 0 இருக்கு 1க்கு பிறகு 0 இருக்கு ஆனா இதுக்கு பிறகு 1க்கு பிறகு 1 இருக்குது சோ அப்ப இந்த ரெண்டு 1க்குமே வேல்யூ பெரிய வேல்யூவா இருக்க போகுது பிக் வேல்யூ 64 32 வேணா சோ அதே 96 கொண்டு வந்துருது அப்ப அதால நாங்க மிச்சத்தை பார்க்க தேவையில்லை செக் பண்ண தேவையில்லை இதையே கண்ண முடிக்கணும் கீறலாம் அப்படியும் உங்களுக்கு டவுட் இருக்கும்னு சொன்னா வேற எங்க இப்ப இதுல இது வந்து சரி வரைய கடைசி வரையும் பெறாது ஏன்னா இது வந்து கடைசி வரையும் பெறாது ஏன்னா இடையில 2 0 இருக்கு இதுக்கு 2 0 இருக்கு இதுக்குள்ள ஒரு 0 இருக்கு மறுபடியும் இதுன்ற வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம் 64 பிளஸ் 32 வராது அடுத்தது என்ன 16 வரும் என்ன அடுத்தது 8 வராது அடுத்தது 4 வரும் அடுத்தது 2 வராது 1 வரும் உலகை கூட்டினீங்கன்னு சொன்னா கடைசி வரையும் 96 விட பெரிய வேல்யூவா வராது அவை இதுதான் பெருமானம் கூடியதுன்னு சொல்லி நாங்க முடிவெடுக்கலாம் சரியா விளங்குதா இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா கேட்க பாருங்க திரும்ப வடிவா விளங்கப்படுத்த சொன்னா சொல்லுங்க டீட்டெயிலா வாங்கி விளங்கப்படுத்தா விளங்கப்படுத்தி விடுறேன் எல்லாரும் பிள்ளையா நீங்க ஒவ்வொன்றினுடைய என்ன டெசிமல் வேல்யூ காணுங்க டெசிமல் வேல்யூ காண தெரியும் தானே இப்ப இதுக்கு வந்து டெசிமல் வேல்யூ எவ்வளவு காணுங்க இதுக்குரிய டெசிமல் வேல்யூ எவ்வளவு பாருங்க சரியா இதுக்கு எவ்வளவு டெசிமல் வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு டெசிமல் வேல்யூன்னு பாருங்க சரியா பார்த்துட்டு நீங்க என்ன செய்யலாம் கடைசியா ஃபைனலைஸ் பண்ணலாம் இதுதான் பெருசு என்று சொல்லி ஃபைனலைஸ் பண்ணலாம் அடுத்த ரெண்டு क्वेश्चंस பாருங்க if the character c is represented by fourth one sir. if the character c is represented by 100000112 in the ASCII code, what is the equivalent ASCII code for the character A? அது நான் உங்களுக்கு ரைட் ஓகே இப்ப என்னடா C வந்து ரிப்ரசன்ட் பண்றது இதன்னு சொன்னா சரியா C ரிப்ரசன்ட் பண்றது இந்த வேல்யூன்னு சொன்னா A இந்த வேல்யூ ரிப்ரசன்ட் பண்ணும்னு காணணும் என்ன சிக்கு வந்து பெருமானம் என்ன பெருமானம் இதுல டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்ப இதனுடைய இதுன்ற வேல்யூ வந்து சும்மா நான் சொல்றேன்னா இது 50 வைங்களேன் இது 50 சொன்னா 50 சொன்னா ஏனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் பி னுடைய வேல்யூ வந்து 49 இருக்கும் ஏனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் 48 இருக்கும் சரியா இந்த வேல்யூ 50 இருக்கும்னு சொன்னா இந்த வேல்யூ 48 இருக்கு A னுடைய வேல்யூ இது C னுடைய வேல்யூ தான் இவர் சொல்றார் இது 50 இருந்தா A வந்து 48 ரெண்டு குறைவா இருக்கு சரி அப்ப நாங்க இதுன்ற வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா அதுன்ற வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அது பொதுவா உங்களுக்கு தெரியும் எப்பவுமே A னுடைய வேல்யூ வந்து ASCII வேல்யூ வந்து A க்கு எப்பவுமே 65 தெரியும் இப்ப 60 நீங்க டக்கண்டே என்ன செய்யலாம்னா 65 க்கு கண்டுபிடிச்சிடலாம் 65 க்கு எவ்வளவு எது வரும் முதலாவதான் வரும் என்ன 65 க்கு இப்ப கொஞ்சம் தூரம் பார்த்தா ஞாபகம் இருக்கு 65 க்கு fourth one வராதா சார்
சாரி ஓகே, இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுவோம். என்ன இதை நாங்க ஃபைனலைஸ் பண்ணுவோம். இதோட பாப்போமா? என்ன சொல்லப்படுது? 1 0 0 0 0 1 1 சரியா? என்ன சொல்லப்படுது? இது வந்து C னுடைய வேல்யூன்னு சொல்றாரு. C னுடைய வேல்யூ. சோ C னுடைய பெருமான டெசிமல் வேல்யூவை நாம கண்டுபிடிப்போம். சோ உங்களுக்கு தெரியும் இது 1 இது 2 சரியா? 4 வந்து 0 8 வந்து 0 60 வந்து 0 32 வந்து 0 இது வந்து 64. சோ அப்ப இவ்வளவு கூட்டினா என்ன வர போகுது? 67 ன்னு வர போகுது. சோ அப்ப C உடைய வேல்யூ 67 ன்னு சொன்னா B க்கு 66, A க்கு வந்து என்ன வர போகுது? 65 வர போகுது. Yes sir. 65 ஆ இருக்கேங்க. சோ அப்ப நாங்க என்ன செய்வோம்? இது 65 ஆ இருக்கேங்க. சோ இதுல இந்த இடம் வரக்கூடாது, 0 வரக்கூடாது. சோ 1 0 0 0 0 1 இப்படி வரும். ரெடி பண்ணா 65 நீங்க ரெண்டால பிரிச்சு போட்டு பாத்தீங்கன்னா புரிய காணலாம். இல்ல இதுல இது வந்து இவ்வளத்தையும் கூட்ட 67 வருதுன்னா எனக்கு 65 ஆக்கணும்னா இந்த 2 இன்னும் ஆக்கணும், 0 ஆக்கணும் வேணாம். அப்ப இதை 0 ஆக்கி விட்டீங்கன்னா பாருங்க இப்படி வரும். சரியா? இது ஃபாஸ்ட் மெத்தட். இல்லாட்டி நீங்க பிரிச்சு போட்டு பார்க்கணும். சரி, நாங்க என்னடா இன்றைக்கு அந்த MSD LSD ஒருக்கா பார்ப்போமா? கொஞ்சம் பேர் அந்த பார்த்தா காணையில என்னன்னு தெரியல பார்ப்போம். ப்ரொடக்ஷன் டிவிஷன் ரைட். அப்ப கொப்பில தலையங்கம் போடுங்க. MSD LSD MSD என்று சொல்றது most significant digit. LSD என்றது least significant digit. சரியா? இதுல பாருங்க ஒரு நம்பர் எடுப்போம், டெசிமல் வேல்யூ எடுப்போம். 235 பேஸ் 10 பேஸ் 10ல இருக்கு 235 இந்த வேல்யூ எடுப்போம். அதாவது MSD என்று சொல்றது இதுல இந்த நம்பர் இந்த 235 என்று சொல்ற இந்த நம்பர்ல என்னென்ன டிஜிட் இருக்கு? 2 3 5 2 3 5 என்று சொல்லி 3 டிஜிட் இருக்கு. இதுல என்ன டிஜிட் பெருமானம் கூட வேல்யூ வந்து இதுக்கு கூட இருக்கு. Sir, 2 and 5 வந்து தான் கூடவா இருக்கும், 2 குறைவா இருக்கும். 2க்கு இல்ல 2க்கு தான் வேல்யூ கூட. என்ன வேல்யூ சொன்னா ஆக்சுவலா இதுல உங்களுக்கு தெரியும் இது வந்து
தமிழ்ல என்ன சொல்ல ஒன்றுக்கள்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஒன்ஸ்ன்னு சொல்லுங்க. என்ன இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ். ஹலோ, கவலை இல்லையா? விளங்கல? அப்படியே 7 மணில இருந்து பார்த்துட்டு சரி. ஓகே, டைனர் போட்டு விட்டாங்க. அதான் சரி. ஓகே, என்ன ஓகே, இது தெரியும். ஒன்ஸ் பொசிஷன், இது ஹண்ட்ரட்ஸ் பொசிஷன், இது டென்ஸினுடைய பொசிஷன். ஸோ இது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் பொசிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து 1 into 5, சரியா? இது வந்து 3 into 10 into 3. இது என்ன வருது? 100 into 2. ஸோ இந்த 2ன்றது ஆக்சுவலா இதை ரிப்ரசென்ட் பண்றது எவ்வளவு சொல்லுவாங்க? 200. என்ன 2ன்றது 200ஐயும், 3ன்றது ஆக்சுவலா ரிப்ரசென்ட் பண்றது 30ஐயும், இந்த 5ன்றது ரிப்ரசென்ட் பண்றது 5 தான். ஸோ அப்ப இதுல ஆக பெருமதி கூடிய இலக்கம் என்று சொன்னா 2 தான். சரியா? ஆக பெருமதி கூடிய இலக்கம் என்று சொல்றது 2 தான். ஆக பெருமதி குறைந்த இலக்கம் வந்து 5. சரியா? சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல மோஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட் என்று சொல்லி கேட்டா, அப்படி ஒரு நம்பர் தந்துட்டு இதுல மோஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட் எதுன்னு சொல்லி கேட்டா, உங்களுடைய இந்த நம்பர் தான், 2 தான் வந்து மோஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட். சோ இதை நான் திருப்பி எழுதுறேன். 3235. சரியா? இதுல 2 வந்துதான் மோஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட் சொல்லுவோம். பெருமதி கூடினத எம்எஸ்டி என்றும், பெருமதி குறைந்தத எல்எஸ்டி என்று சொல்லுவோம். அப்ப இதுல வந்து எம்எஸ்டி வந்து 2, எல்எஸ்டி வந்து 5. இது விளங்குதா இல்லையா? விளம் சார், சொல்லுங்க. இன்னொரு क्वेश्चन விளங்கப்படுத்த முடியுமா? இன்னொரு क्वेश्चन சொல்லு. போவோம், நாங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். இதுல வந்து இந்த நம்பர்ல உங்களுக்கு தெரியும் 2க்கு வந்து வேல்யூ கூட சொன்னா 200 தான் இது 2 ரிப்ரசென்ட் பண்ணுது. 3 என்றது 30 ரிப்ரசென்ட் பண்ணுது. 5 என்றது 5 தான். ஏன்னா நீங்க தமிழ்ல படிச்சிருக்கீங்க, ஒன்றுக்கள் இடம், 10கள் இடம், 100கள் இடம். இங்கிலீஷ்ல ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் என்று படிச்சிருப்பீங்க. சோ அதான் இதுல நான் போட்டு காட்டிக்கணும். ரைட். அப்ப நாங்க என்னன்னு சொல்லலாம்னு சொன்னா, எப்படி எம்எஸ்டி எல்எஸ்டி கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிள். அவங்களுடைய the leftmost number is ஆக இடப்பக்கமாக, ஆக டாப்ல இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இந்த பக்கத்துல இருக்குது. ஆக சொன்னா வெரி ஃபர்ஸ்ட் நம்பர், லெஃப்ட் ஹேண்ட் சைட் வெரி ஃபர்ஸ்ட் நம்பர், அல்லது போனா எக்ஸ்ட்ரீம் நம்பர், அல்லது போனா நாங்க சொல்லலாம் லெஃப்ட் மோஸ்ட் நம்பர் சொல்லலாம். லெஃப்ட் மோஸ்ட் நம்பர் சொல்றது இதுல வந்து 2, ரைட் மோஸ்ட் சொல்றது இந்த 5. எப்பவுமே எம்எஸ்டி என்னவா இருக்கும்னு சொன்னா லெஃப்ட் மோஸ்ட் நம்பராக இருக்கும். சரியா? இது வந்து என்னவா இருக்கும்னு சொன்னா ரைட் மோஸ்ட் நம்பராக இருக்கும். சரி, இதை நோட் பண்ண மாட்டாங்க. இந்த நம்பர் இதை எழுதி போட்டு நோட் பண்ணுங்க. நான் அதை சொல்லிக்கிட்டு போறேன்னா,
இதுக்கு நோட்ஸ் எழுதுங்க. MSD ன்னு போட்டுட்டு அதுக்கு டெஃபினிஷன் எழுதுங்க. MSD is the leftmost. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஜீரோவா இருக்க கூடாதா, லெஃப்ட் மோஸ்டா இருக்கணும், ஆனா அது நான் ஜீரோ வேல்யூவா இருக்கும். சரியா? லெஃப்ட் மோஸ்ட் non-zero digit in a number. Digit in a number. சரியா? LSD என்று போடுங்க. LSD is the lowest digit in a number. Lowest digit in a number located at the far right. At the far right. Far right of a string. LSD is the lowest digit in a number located at the far right of a string. Clear? Okay. Clear. Okay, அடுத்தது பாருமா. 7,253. 7,253. இது ஒரு டெசிமல் வேல்யூ. இதுல MSD LSD சொல்லுங்க அப்படாக்கண்ணே. MSD 7 லெஃப்ட் சைடுல MSD வந்து 7, LSD 2. LSD 2. சரியா? LSD 2. அதாவது இங்க 7ன்றது 7,000 குறிக்குது. ஏன்னா 2ன்றது 2 குறிக்குது. அடுத்த விஷயம், ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஒரு காலமும் MSD வந்து ஜீரோவாக இருக்காது. ஆனா LSD வந்து ஜீரோவா வரலாம். உதாரணத்துக்கு பாருங்க, அடுத்த எக்ஸாம்பிள பார்ப்போம். 250 base 10. இதுல வந்து டக்குனு MSD தெரியும். ஓகே, லெஃப்ட் மோஸ்ட் நம்பர் MSD. இதுல வந்து இந்த 0 வந்து LSD ஆ இருக்கும். ஏன் LSD ஆ இருக்கும் சொன்னா, இதுல இருக்கிற இந்த 0க்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னா இந்த 0க்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா முன்னுக்கு வர 0க்கு வேல்யூ இருக்கா? இல்ல. பின்னுக்கு வர 0க்கு வேல்யூ இருக்கு. சரியா? சோ அப்ப இதுல LSD என்று சொல்றது இந்த 0 தான். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போவோம். 250 25. 2 மட்டும் போடுமா? 2 மட்டும் போடும். இப்போ 2 மட்டும் போடும். ஓகே, MSD கண்டுபிடிக்கிறது ஒரு சிக்கலும் இல்ல. இதுதான் MSD. இதுல LSD எதுன்னு சொன்னா, இது விளக்கை இடக்கை பக்கமா இருக்கிற முன்னுக்கு இருக்கிற என்ன வெரி ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து MSD, வெரி லாஸ்ட் நம்பர் வந்து LSD ஆ இருக்கும். அப்ப இங்க இந்த பாயிண்ட்க்கு பிறகு வர என்ன 250.2 ன்னு சொல்ற அந்த 2 வந்து LSD ஆ தான் இங்க இருக்கு. ஏன்னா அதுக்கு வேல்யூ, இதுக்குள்ள வேல்யூ அது குறைவு தான். இதுல இதுக்குள்ள வந்து வேல்யூ இதுக்கு குறைவு. அப்ப that is correct.
இப்போ எப்படி வரும் 250.0 ஒரு இடத்துல இப்படி வந்துட்டேன்னு வைங்க. சோ அப்ப இதுல MSD எது LSD என்று கேட்டா MSD டாக்டர் கண்டுபிடிச்சீங்க 2 ஓகே இது MSD இல்ல LSD எது அந்த டெஃபினிஷன் படி பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் ஹேண்ட் சைடுல வர ஆக கடைசி டிஜிட் தான் என்ன சொல்லுவோம் LSD ன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த LSD க்கு வேல்யூ இருக்கும். சரி வேல்யூ இருக்கும். அது 0க்கு வேல்யூ இருக்கும். உங்களுக்கு தெரியும் பாயிண்ட்க்கு புறவு வர 0க்கு வேல்யூ இல்ல. தசத்துக்கு பின்னால வர 0க்கு வந்து வேல்யூ இல்ல. சோ அப்ப அதால நான் இதை LSD எடுக்கல. சரியா? இது LSD எடுக்கல அது. சோ அப்ப இதுதான் எனக்கு இங்க அடுத்த இந்த 0க்கு வேல்யூ இருக்கு. இந்த இதுக்கு வேல்யூ இதுல வந்து இந்த 0 அழிச்சு விட்டா புள்ளிய ஒரே சேம் மீனிங் தான். இந்த 250 என்னது 250.0 என்னது சேம். சரியா சேம். ஆனா நான் இந்த 0 எடுத்து விட்டா சேமா இல்ல. சோ இதுல இருக்க 0க்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆகவே அதுதான் என்ன மாதிரி போகுதுன்னா LSD இருக்கும். சரியா? ரைட். புரிஞ்சு பாருங்களா இதுல 632.103 இதுல MSD எது இது MSD சரியா LSD எது பாயிண்ட் இது 0 வருமா இல்ல 0 எடுக்கல. இல்ல சோ அப்ப சார். அடுத்தது இந்த 3 தான் என்ன இந்த 3 இதுல இருக்க 3 தான் எங்களுக்கு LSD இருக்கும். சரி அடுத்த எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நம்பர் வந்தா இதுல இது MSD இந்த 0 எடுக்கலாமா MSD 7 இல்ல MSD 0 எடுக்கல 5 வந்து LSD. 7 MSD இல்ல இந்த 5 வந்து 5 LSD சரியா? இது வந்து எல்லா நம்பர் சிஸ்டத்துக்கும் பொருந்தும் இல்லையா? இது இப்ப டெசிமலுக்கு மாத்திரம் தான் இல்ல பைனரிக்கும் இது பேரு சரியா? பைனரி நம்பரோட எடுப்பான். பைனரி நம்பரோட எடுப்போம் 1 1 0 1 0 சரியா? இதுல வந்து இது MSD இருக்க போது இது வந்து MSD முதலாவது இது வந்து எஸ் LSD இருக்க போது சரியா? ரைட் நோட் பண்ணிக்கிட்டு வாங்க குயிக்கா. அடுத்தது zero one zero dot one one சரியா? இதுல MSD இதா Yes sir. இல்ல 1 1 1 தான் MSD இல்ல 1 தான் MSD. இதுல இது LSD சரியா?
அடுத்தது 101 எப்படி இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்எஸ்டி இந்த 1 எல்எஸ்டி என்ன வேணும்? 1 கடைசி இந்த 0 வராது. இதுதான் எல்எஸ்டி. எல்எஸ்டி இதுல பாப்போம். இன்னும் ரெண்டு நம்பரை பார்ப்போமா? பார்த்துட்டு கையோட எல்எஸ்டி எம்எஸ்டி முடிச்சுடுவோம். 6FV2 6FV2 இது வந்து பேஸ் 16ல இருக்குது. ஸோ இதுல சேம் அதே போலதான். இது என்ன இருக்க போகுது? 6 வந்து எம்எஸ்டி ஆகும், 2 வந்து எல்எஸ்டி. ஓகே, அடுத்தது இதப்பா. இதுல எம்எஸ்டி எல்எஸ்டி சொல்லுங்க. MST 7 எஸ், எம்எஸ்டி 7 LST 5 எல்எஸ்டி 5 சரியா? எல்எஸ்டி 5 அடுத்தது SD 3 4 LST 4 MSD 3 LSD 4 அடுத்தது 0.0020 sir. So 2 sir. MSD 2 LSD 2 தானா? LSD MSD சேம் இந்த இடத்துல. சரியா? சரியா? இந்த இடத்துல MSD LSD வந்து சேமா வரும். சரியா? ரைட். அப்ப இவ்வளவுதான் பிள்ளைகள் உங்களுக்கு அந்த எம்எஸ்டி எல்எஸ்டி பாடம். இதை வச்சு கொண்டு கேள்வி கேட்கிறாங்க. இன்றைக்கு இதோட கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க. லிப்ரிஆஃபிஸ் ரைட்டரோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன சார்? எதுக்கு லிப்ரிஆஃபிஸ் ரைட்டருக்கு? லிப்ராவுக்கு ஓபன் ஆபீஸுக்கு ஓடிடி என்று வரும். லிப்ராவுக்கு பாருங்க. லிப்ராவுக்கு அப்புறமா ODF ODF open document format ODF ன்னு சொல்லி தான். சரி,
சரி ஓகே, அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நாளைக்கு மார்னிங் இருக்கா? 6 மணி, 5 மணி, 5:30க்கு. சரியா? 5:30 கிளாஸ் இருக்கு, வாங்க 5:30. பாய்.